அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் ரெடி பண்ண போறோம். எப்பவும் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலான்னு செய்யாம இந்த ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நல்ல பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சு சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்க இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பூரி சப்பாத்திக்கு இந்த ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.